ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. உலகம் என்ற நாடக மேடையில் நமது மனம், புத்தி, சுபாவம் இந்த உடலில் இருக்கும் வரை அது தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் ஆத்மா என்ற நிலையில் இருந்து அந்த மனம், புத்தி, சுபாவத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் ஆத்மாவினுடைய நிலையில் இருக்கும் பொழுது அது பரிஸ்தா ஸ்வரூபத்தை அனுபவம் செய்யும். ஆனால் அதனுடைய கண்ட்ரோலில் நாம் ஆத்மா செல்லும் பொழுது துக்கத்தை நாம் அனுபவம் செய்வோம். அப்பொழுது பாபா கூறுகிறார், தாங்களுக்கு துக்கம் தேவையா அல்லது சுகம் தேவையா என்று. அப்பொழுது நாம் எதை விரும்புவோம்? இப்பொழுது லௌகிக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் அதை துன்பமாக எடுக்கும் பொழுது அது துன்பமாக தோன்றும். இன்பமாக எடுக்கும் பொழுது அது இன்பமாக தோன்றும். அப்பொழுது நாம் ஆத்மா என்ற உணர்வோடு ஒவ்வொரு காரியங்களையும் நாம் லௌகிகமானாலும் அலௌகிகமானாலும் அவ்வப்பொழுது நாம் அதை பயன்படுத்தும் பொழுது, ஆத்மா உணர்வோடு இருந்து அதை செயல்படுத்தும் பொழுது நமது ஆத்மா குளிர்ச்சி அடைகிறது. சிறிது தாமதம் ஏற்படும் பொழுது நமது மனமும் புத்தியும் தன்னுடைய நிலையை மறந்து தன்னுடைய காரியங்களை செய்யும் பொழுது ஆத்மா அதற்கு அடிமையாகி விடுகிறது. அதற்காகத்தான் பாபா கூறுகிறார், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் தாங்களை ஆத்மா உணர்வோடு நினைவு செய்யுங்கள், ஆத்மா என்று பயிற்சியை உணருங்கள், ஆத்மஸ்திதியை கொண்டு வாருங்கள், தேகமற்ற நிலையை பயிற்சி செய்யுங்கள், பரிஸ்தா ஸ்வரூபத்தை பயிற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். இன்று முரளியில் கூட பாபா அவ்வாறே கூறியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலையை உணருங்கள். நான் ஆத்மாவேதான் என்ற உணர்வு சக்தியை நாம் சரீரத்தில் இருக்கும் வரை நாம் பயிற்சி செய்தே ஆக வேண்டும். நாம் இந்த உடலை விட்டு ஆத்மாவானது வெளியே செல்லும் பொழுது நமது மனம், புத்தி, சுபாவம் அந்த 5 நாள் அல்லது 3 நாள் தன்னுடைய காரியங்களை திருப்தியாக செய்து முடிக்கும். அதனுடைய பார்ட் என்னவோ அதனுடைய ஜென்மத்திற்கு அதனுடைய மனம், புத்தி, சுபாவம் லேசான உடலில் தன்னுடைய காரியங்களை அது நிவர்த்தி செய்யும். அவ்வாறு நிவர்த்தி செய்யும் பொழுது தனக்கென்று ஒரு உடலை தேர்வு செய்யும். அந்த உடல் தான் தன்னுடைய கர்ம வினையின் உடல் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பாபா இப்பொழுது கூறுகிறார், நீங்கள் உலக நாடக மேடையில் நடித்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய நிலை ஆத்ம உணர்வு என்னிடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் சத்யுக தேவதை ஆகின்றீர்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது நாம் சத்யுக தேவதையா அல்லது மீண்டும் இந்த உலக நாடக மேடையில் கர்ம வினை செய்யக்கூடியவர்களா என்பதை நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். அதைத்தான் பாபா சொல்லுகிறார், குப்தமான ஆத்மாக்கள் நீங்கள். நான் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நான் யோகாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ்க்கு வர்ற ஆத்மா கூட ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். ஏன்னா அதனுடைய ஜென்ம கணக்கு அது கேட்டு முடிச்சு கடைசி ஜென்மத்துல இப்ப பயனடையலாம். அப்ப பாபா சொல்றாரு, எனக்கு இது இறுதி ஜென்மம், இந்த ஜென்மத்துல நான் எல்லா கணக்குலைக்கையும் டாலி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மனம் புத்திக்கு நாம சொல்லக்கூடிய படிப்பு. அந்த படிப்புல நம்ம கவனம் வச்சுக்கிட்டோம்னா எந்த தவறும் செய்ய மாட்டோம், எந்த விஷயத்துக்கும் போக மாட்டோம். நம்ம ஆத்மா சக்தி ஸ்வரூபத்தை அனுபவம் செய்யும். அப்ப நம்ம ஆத்மாதான் அப்படிங்கிற உணர்வை ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய நிலைகளை அமிர்த வேலையில நம்ம டெஸ்ட் திருத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை நாம திருத்தணும், மற்றவங்களை திருத்துற வேலை நம்மளுக்கு கிடையாது. பாபா அந்த ஸ்லோகன்ல சொல்லியிருக்காரு, நம்மளை நாம திருத்தணும். நான் உண்மையான சதோ பிரதான ஆத்மா அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளை நாம திருத்திக்குவோம். இல்ல நாம எந்த ரேஞ்சில், அதாவது சுய தரிசன சக்கரத்துல எந்த ரேஞ்சில் இருக்கிறோமோ அதுதான் நாம அப்படிங்கிறத நாம உணர முடியும். அதுதான் நம்மளுடைய நிலையை நாம தான் உணரணும். பாபாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. பாபா தன்னுடைய பாட்டுக்காக திருத்துறதுக்காக அவரும் வர்றது கிடையாது. அவர் நம்மளை உருவாக்குறாரு. குழந்தை, நீ 5000 ஆண்டுகளுக்கு பிறகு என்னை சந்திக்கிற, என்னுடைய குணங்களை எல்லாம் நீ இழந்துட்ட, மறுபடியும் அந்த குணங்களை பெறுவதற்காக நான் சங்கம யுகத்தை தேர்வு பண்ணியிருக்கிறேன். அந்த சங்கம யுகத்துல நீ உன்னுடைய நிலைகளை புரிஞ்சு நீ நடந்துக்கோ, எங்கிட்ட இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன், நீ அள்ளி அள்ளி எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. அப்ப எடுக்கிறதுல நாம என்ன பண்றோங்க, தாமதம் பண்றோம். அப்ப நாம என்ன சொல்றாரு பாபா, அதாவது பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது, நாம கொடுக்கக்கூடியவனா இருக்கணும் அப்படி சொல்றாரு. அப்ப நாம பாபா கிட்ட இருந்து அதிகமா பெறக்கூடிய வள்ளலா நாம தான் ஆக போறோம் அப்படிங்கறது பாபா தெளிவா இந்த சங்கமிகத்துல நமக்கு சொல்றாரு. நாம
பிச்சைக்காரரா இருந்தவங்களை நம்மள கோடீஸ்வரனா ஆக்குறாரு பாபா. அதுல நம்ம எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கோம். அதுதான் நம்ம மனம் புத்தி இதுல லயிச்சிருக்கணும். பாபாவை தவிர வேற ஒன்றும் இல்லை. மன்மனோ பவா, அந்த நிலையை நம்ம உணர்ந்தோம்னா பாப்சமான் ஆயிடுவோம். பாபாவினுடைய அத்தனை பொக்கிஷங்களும் நம்மளுக்குள்ள நிரம்பிடும். பாபா நம்மளைய சந்தோஷமா கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்குதான் பாபா சொல்றாரு, மகிழ்ச்சியை அனுபவம் பண்ணு, நான் மகிழ்ச்சியான ஆத்மா அப்படிங்கிறத அனுபவம் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னைக்கு முரளியில நிறைய கொடுத்திருக்கார். நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால் முடிந்தது பாபா கிட்ட இருந்து வாங்கினத உங்களுக்கு நான் தானம் பண்ணியிருக்கேன். இதுல தவறு இருந்தாலோ இல்லை எதுவா இருந்தாலோ தெரிவிக்கலாம். ஓம் சாந்தி.